உதகை அருகே எமரால்ட் கூட்டு குடிநீர் திட்ட குழாய்கள் சேதமடைந்ததால் 100க்கும் மேற்பட்ட மலை கிராமங்களுக்கு குடிநீர் விநியோகம் பாதிக்கப்பட்டது. காட்டுக்குப்பை பகுதியில் 1850 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 500 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யும் வகையில் குந்தா நீரேற்று புனல் மின் திட்டத்திற்கான பணிகள் 2018ஆம் ஆண்டு முதல் நடைபெற்று வருகின்றன. பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதால் எமரால்ட் அணையில் உள்ள நீரை வெளியேற்றி பணிகளை முடிக்க மின் வாரியம் திட்டமிட்டது. அதன்படி கடந்த 10ஆம் தேதி முதல் எமரால்ட் அணையில் இருந்து வினாடிக்கு 1000 கன அடி வீதம் 30 நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. தண்ணீர் திறக்கப்பட்ட முதல் நாளே எமரால்ட் நகரில் கோவில் மலை கிராமங்களுக்கு செல்லும் சாலையில் நீர் சூழ்ந்த நிலையில் எமரால்ட் ஆற்றின் ஓரத்தில் கட்டப்பட்டு வந்த விளையாட்டு உபகரணங்களுக்கான அறையும் இடிந்து சேதமானது. இந்நிலையில் தண்ணீரின் வேகம் தாங்காமல் மண் அரிப்பு ஏற்பட்டு எமரால்ட் பஜார் பகுதியில் உள்ள கூட்டு குடிநீர் திட்ட குழாய்கள் செல்லும் தூண்கள் சேதமடைந்தன. இதனால் குடிநீர் குழாய்களில் இருந்து தண்ணீர் கொட்டியது. தகவல் அறிந்து வந்த குடிநீர் வடிகால் வாரிய அதிகாரிகள் எமரால்ட் அணையில் இருந்து திறக்கப்பட்டுள்ள தண்ணீரை நிறுத்தி குழாய்களை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டனர். இதனால் குன்னூர், பேரக்ஸ் உள்ளிட்ட முக்கிய இடங்களுக்கும் 100க்கும் மேற்பட்ட மலை கிராமங்களுக்கும் குடிநீர் விநியோகத்தில் பாதிப்பு ஏற்பட்டது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.